மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை, மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களுக்கு பாதை நீட்டிக்க மெட்ரோ ரயில் மறுதிட்டமிட வாய்ப்புள்ளது என மதுரை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி கொடுத்துள்ளார். மதுரை மெட்ரோ ரயில் அமைக்க 11,368.35 கோடியில் திட்டமிடப்பட்டுள்ளதை தொடர்ந்து பூர்வாங்க பணிகள் குறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சார்பில் மெட்ரோ இயக்குநர் அர்ஜுனன் தலைமையில் இன்று மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஜெய்ஹிந்த்புரம் மற்றும் ஆண்டாள்புரம் பகுதி வரையில் மெட்ரோ சுரங்கம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து தொழில்நுட்ப ஆய்வு நடத்தினார். மதுரை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்தபோது கூறுகையில், மதுரை மெட்ரோ பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் ப்ரெஸ்ஸில். இப்போ மதுரை மெட்ரோ வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஆரம்பித்து ஒத்தக்கடை வழியாக ஹைகோர்ட் வழியாக அப்படியே புதூர் வந்து அங்கேருந்து புதூரை தாண்டி அண்டர் கிரவுண்டு வந்து தமிழ்நாடு ஹோட்டல் பக்கத்தில் ஆரம்பிக்குது. பெருமாள் கோயில்னு ஒன்று இருக்குது தல்லாவரத்தில், அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு ஹோட்டலுக்கு இப்போ இடையில ஆரம்பித்து அங்கேருந்து அண்டர் கிரவுண்டாக வருது. அமெரிக்கன் காலேஜில் ஒரு ஸ்டேஷன் இருக்கும், வைகை ரிவருக்கு கீழே ஒரு வந்து அண்டர் கிரவுண்டாக வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு அண்டர் கிரவுண்டு வரும். அதுக்கடுத்து ரயில்வே ஜங்ஷனுக்கு ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் வரும். இப்போ ரயில்வே ஜங்ஷனில் தான் இருக்கும். இந்த ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஆரம்பிக்கிற இந்த அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் வந்து விருதுநகர் ஃபஸ்ட்டு வந்து ராமேஸ்வரம் நோக்கி ஒரு லைன் போகும். ரயில்வே ஜங்ஷன்லேருந்து போனால் அந்த ராமேஸ்வரம் லைனை வந்து கிராஸ் ஆகுது, ரயில்வே ட்ராக்கை கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆகும்போது ரயில்வே என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 மீட்டர் அது கீழே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கிராஸ் பண்ண உடனே மெஜிரா காலேஜினுடைய பின்புறமாக மேல் நோக்கி போகுது, ஒரு ரேம்புன்னு சொல்லுவோம், ஸ்லோப்பில் போகுது. அது அந்த கிராஸ் பண்ணி ஸ்லோப்பில் போய் ஆண்டாள்புரம் பிரிட்ஜ் பக்கத்தில் அகைன் விருதுநகர் சைடு ரயில்வே ட்ராக் வருது. அந்த ரயில்வே ட்ராக்கில் ஒரு 6.75 மீட்டர் வந்து மேலே போகணும். ஸோ அந்த மேலே இருக்கிற கண்டிஷன், அவங்க சொல்கிற கண்டிஷனு, கீழே இருக்கிற கண்டிஷனு நாங்கள் திருப்திப்படுத்திட்டு இடைப்பட்டதில் ஒரு கரு வேறு வருது. இதெல்லாம் வந்து பார்க்குறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். இது ஒரு டெக்னிக்கல் இன்ஸ்பெக்ஷன் தான். அதை தாண்டி ஆண்டாள்புரத்துலேருந்து ஆரம்பித்தா திருப்பரங்குன்றம் வழியாக அப்படியே இது வரைக்கும் போயிடும், திருமங்கலம் வரைக்கும் வந்து போயிடும். மொத்தம் 32 கிலோமீட்ரு, 11,000 கோடியே 340 crore வந்து நம்ம ப்ராஜெக்ட் காஸ்ட்டு. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து போயிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கு. அவங்க அதை பரிசீலனை வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னோடியாக நாங்கள் வந்து இப்போவே அந்த சிக்கலான இடங்களை பார்த்து அதை வந்து மற்ற ஸ்டேக் ஹோல்டர்ஸ், ரயில்வே அவங்களோட பேசி அதையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம். ப்ராஜெக்ட் சாங்ஷன் ஆகும்போது காலதாமதம் இல்லாமல் சீக்கிரமாக அதை செய்கிறதுக்கு இது ஒரு வழிவகுக்கும். சொல்லுங்க. கிட்டத்தட்ட அந்த மெட்ரோ அமைப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் மதுரைக்கு இருக்கு. எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கு. டிபிஆர் அந்த விரிவான திட்டம் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், அது ப்ராசஸ்ல இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிட்டு அவங்க பாசிட்டிவா கேள்வி கேட்டு வந்திருக்கு, திருப்பி நம்ம அனுப்பியிருக்கோம். அனுப்பின பின்னாடி தான் இப்போ வந்து நம்ம மற்ற அந்த சிக்கலான லொக்கேஷன்லாம் பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அது கோயம்புத்தூருக்கும் சேர்த்து ஒன்றா தான் அனுப்பியிருக்கோம். அடுத்து நாங்கள் செவ்வாய்க்கிழமை மேனேஜிங் டைரக்டரோட கோயம்புத்தூருக்கும் போகிறோம். ஸோ நாங்கள் அந்த பேரலாக அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்ம கொஞ்சம் சிக்கலான இதெல்லாம் தீர்த்து வச்சிட்டோம்னா வரும்பொழுது ஈஸியாக இருக்கும் ப்ராஜெக்ட் வரும்போது. அதுக்காக தான் அது சாங்ஷன் பண்ணணும். சாங்ஷன் பண்ணி 6 மாதத்துலேயே நாங்கள் டெண்டர்லாம் கூப்பிட ஆரம்பிச்சிருவோம். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக தான் இருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மதுரைக்கு மற்றும் கோயம்புத்தூருக்கும் சேர்த்து ஒரே ப்ராஜெக்டாக ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கோம். 3 வருஷம். இதில் லேண்ட் அக்விசிஷன்லாம் முன்கூட்டியே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த அண்டர் கிரவுண்ட் வரதுல லேண்ட் அக்விசிஷனே வராது, தேவைப்படாது. இங்கே சென்னை மாதிரி இங்கே லேண்ட் அக்விசிஷன் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆண்டாள்புரம் தட்டினா அங்கங்கே சில இடங்கள்ல தான் இருக்குது. சென்னை மாதிரி ரொம்ப டென்ஸ் ஏரியா இங்கே கிடையாது. டென்ஸ் ஏரியாவில் தான் நம்ம அண்டர் கிரவுண்டாக போயிடுறோம். அது வந்து பிரச்சனை கிடையாது. அண்டர் கிரவுண்ட் ராக்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வைகை ரிவர்லேருந்து இங்கே வருது, ராக்லேயே வர்றதுனால மெட்ராஸை விட இது கஷ்டமாக இருக்கும். மற்றபடி லேண்ட் அக்விசிஷன் வந்து கம்மியாக தான் இருக்கும்.